ஏய் தங்கவேலு, அம்மாவுக்கு ரொம்ப முடியாம போயிடுச்சு. டவுன் ஆஸ்பத்திரிக்கு போற, வீட்டை பாத்துக்க. அதே வேண்டாம் போட்டு உடைக்கிற. அது எவர் சொல்ற கூட முன்ன பின்ன பிறந்த வீட்டுல வந்து பாத்திருக்கா நீ? தெரியாம கை தவறி விழுந்துருச்சு. என்ன என்ன எப்படி தெரியாம போயிரு? மனசுல கொஞ்சமாவது பயம் இருக்கணும். இதெல்லாம் நான் பார்த்து சொந்தமா சேர்த்தது. இன்னும் அப்பா வீட்டுல இருந்து வண்டி வண்டியா சீதனம் கொண்டு வந்த மாதிரி நினைப்போம். நான் மாட்டு பேசிட்டே இருக்கேன், போயிட்டே இருக்கேன். இப்ப என்ன செய்யணுங்கிறீங்க? பேசினாலும் குத்தம், பேசாட்டினாலும் குத்தம். நான் என்ன பாக்குறது வேணும் நான் போட்டேன். சீர்சனத்தின் பெருசா குத்தி காட்டுறீங்களே. எங்க அப்பா சீர் கொண்டப்ப நீங்க தானே வேணாம்னு சொல்லி ஆமான் படுத்துனீங்க. இப்ப மட்டும் என்னத்துக்கு குறை சொல்றீங்க? எதுக்கு ஒரு அளவு வேணும்? டாக்டரே சொல்லிவிட்டாரு ஒரு கோளாறும் இல்லைன்னு. பணம் பாட்டுக்கு செலவாகிட்டே இருக்கு, உடம்பு மட்டும் தேரவே இல்லை. என்ன நேரமோ என்னமோ ஒண்ணு மாத்தி ஒண்ணு பாடா படுத்துது. என்னையா பண்றது? முத்தையன் ஜெயிலுக்கு போயிட்டான். எப்படியோ நடக்க வேண்டிய கல்யாணம் எப்படியோ நடந்துருச்சு. நீ ஆம்பளை தாங்கிட்ட, அது தாய் மனசு தாங்கிக்கல சொல்லி சொன்னா கோவிச்சுக்க. இவ்வளவுக்கும் காரணம் நீதான்ப்பா. உன் மச்சான் தான் பிடிவாத காரணம். நீ அவருக்கு மேல ஒருபடி ஏறி நின்ன. பாவம் அந்த மங்களம். அண்ணன் ஒரு பக்கம், நீ இந்த பக்கம். பாவம் அவன் என்ன பண்ணுவா? அதான் படுத்துட்டா. அக்காவுக்கு உடம்புல ஒரு வியாதியும் இல்ல, எல்லாம் மனோவியாதி தான். அம்மா, செண்பகம் வந்துட்டியாம்மா? நல்லா இருக்கியா? நான் நல்லதாமா இருக்கேன். எனக்கு ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சிருக்க கூடாதாம்மா? நீ எப்படிமா இருக்க? அழாதம்மா, நீ வந்துட்டல்ல, எல்லாம் சரியா போயிடும். ஏமா, உன் புருஷன் உங்ககிட்ட ஆசையா இருக்கானா? நீ சந்தோஷமா இருக்கியா? அவர் என் மேல உசிரே வச்சிருக்காருமா. உனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேட்டதுல இருந்து எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அடாத விடுமா. ஏமா செண்பகம், முழுகாம இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. வர ஆவணி 14ஆம் தேதி தான் நாள் நல்லா இருக்கான். அன்னைக்குதான் மாமா ஜோசியரை கேட்டுட்டு சொன்னாரு. ஏமா, வீட்டுல சொல்லிட்டு தானே வந்த? இல்லம்மா, நான் வந்தது யாருக்கும் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்ச திட்டுக்கிட்டு போறாங்கம்மா. இங்க எதுக்கு வந்த? சுமாரடி பாரடி, நீ இந்த சுருளிவனோட மகளடி, சிவனாண்டியோட மருமக. உன்னை பெத்ததுக்கு அவளை படுக்க வச்சுட்ட, கூட பிறந்தவனையும் ஜெயிலுக்கு அனுப்பிச்சுட்ட. நான் ஒருத்தன் தான் பாக்கி. எனக்கு என்ன வச்சிருக்க? என்னங்க, வீடு தேடி ஆசையா வந்து பிள்ளைய இப்படி பேசுறீங்களே? முறகட்டு போனவ இங்க எதுக்கு வந்தா? இனி இந்த வீட்டு வாசப்படியை மதிக்க கூடாது. முதல்ல போக சொல்ல வெளியே, போக சொல்ல வெளியே. போறப்பா போறேன். இவ்வளவு பேச்சு கேட்டதுக்கு அப்புறம் நான் இங்க நிக்கிறதுக்கு நான் ஒண்ணு ரோஷம் கட்டவே இல்ல. புருஷன் வீட்டை மதிக்க வந்தவளுக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும். என்னங்க, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? செண்பகன்னா உசுருன்னு சொல்லுவீங்களே? இல்லைங்களே, என்னைக்குமே அவன் உசுருதான். நான் ஏன் அவளை அப்படி துரத்தினேன்? அவ இங்கு வந்து போன விஷயம் இந்த குணங்கட்ட பயலுக்கு தெரிஞ்சா கண்டபடி குதிப்பானேங்கிற பயம். அதனால அவன் மறுபடியும் இங்க வந்து கஷ்டப்படக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்துல என் மனசை இரும்பாக்கிட்டு அவள் இப்படி எல்லாம் பேசுறேன். அப்படியே நில்லு. இந்த வீட்டோட வாச படியா இருக்கக்கூடாது. நீ அந்த உறவு இன்னொரு செத்து போச்சு. எங்க போயிட்டு வர? எங்க போயிட்டு வர கேக்குறேன்ல, பதில் சொல்லு. எங்கடி போயிருந்த? அம்மா படுத்த படுக்கையா இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அதான் பாத்துட்டு வர. யார கேட்டுடி போன? என்ன மதிக்காத உனக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது. ஏங்க, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? குடும்பங்கிறது 4 செவத்துக்குள்ளேம்பாங்க, இப்படி தெருவுக்கு கொண்டு வந்துட்டீங்களே. என்னடி என்னடி சொன்ன? எல்லாம் நீ கொடுக்க இடண்டி.
நேத்து வந்து இந்த நாய் இப்படி குலைக்குதுன்னா யார் கொடுத்த தைரியம்? உன்னை சொல்லி குத்தம் இல்லடி. என் மகன் வரட்டும் வரட்டும், என் மகன் ரெண்டு ஒண்ணு பாத்துறேன். என்னங்க இப்படி கோவிச்சுக்கிறீங்க? மருமகளை தெருவில் நிக்க வச்சிட்டீங்களே, ஊரே கூடி வேடிக்கை பாக்குற. ஏய் போயா போயா, வேலையை பார்த்துட்டு. இது எங்க குடும்ப விஷயம். போயாண்ணா. எங்க ஊருக்கு போன உங்க பையன் வரட்டுங்க, அது வரைக்கும் இந்த பொண்ணு எங்கெங்க போகும்? எங்கேயோ போயிட்டு போறதுக்கு இடமா இல்ல. ஏய் நீ உள்ள போடி. ஐயா ஐயா, உங்க பொண்ணு செம்பகம் வீட்டுல கோச்சிக்கிட்டு போய் கிணத்துல விதிச்சுங்க ஐயா. நீ என்னடா சொல்ற நீ? ஐயா வந்து பாருமா, என்ன பாருமா, என்ன பாருமா, வாசிக்கு நான் குறுக்க ஏமா இப்படி செஞ்சுக்கிட்ட? பாருமா பாருமா, உங்க அப்பா பாருமா. அம்மாடி அம்மாடி, அம்மா அம்மா, செண்பா செண்பா, அம்மா. பெரிய உலகமாக பஞ்சாயத்துன்னு பெருமை பேசுவீங்களே, இப்ப என்னயா சொல்றீங்க? என் மாவ செத்து பொழைச்சு வந்திருக்காயா. அன்னைக்கே கல்யாணம் வேண்டான்னு கேட்டீங்களா? ஆசைப்பட்டு கட்டிக்கிட்டவளே இன்னைக்கு தற்கொலை செஞ்சுக்க பார்த்தான்னா எவ்வளவு சித்திரவதை அனுபவிச்சிருக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன் இஷ்ட விரோதமா நீங்களே பஞ்சாயத்து வழக்கம்னு சொல்லி கல்யாணத்தை நடத்தி வச்சீங்க. சரி, நடந்துச்சுன்னு நானும் விரோதத்தை மறந்துட்டு வீட்டுக்கு கூட்டு போலியா? தங்கச்சி புருஷன் கூட பார்க்காம என் மகனை கொலை பண்ண வந்துட்டாயா உன் மக. அதை பத்தி நினைச்சு பாருங்க. வேற ஒருத்தனா தான் அப்பவே விரட்டி இருப்பான். அத உணர்ந்துதான் என் மான மரியாதை எல்லாத்தையும் விட்டுட்டு சீர்வரிசையோட மதிக்காத வீட்டு வாசல போய் நின்ன. இவன் உண்மையான நியாயஸ்தனா இருந்தா என்ன அவமானப்படுத்திருப்பான் ஐயா. பாருங்கய்யா, என் மகனை கண்ணி கழிய கூட விடலையா. இவன் என் பகை தீர்த்துக்கணும்னு நினைச்சிருந்தா என்கிட்ட மோதி பார்த்திருக்கணையா. அதை விட்டுட்டு பொம்பள பைய மாதிரி வார்த்தை அளந்து பேசி இல்ல. என்னடா மிரட்டி பாக்குறியா? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? பேசியே ஊர மிரட்ட பயடா நீ. என்னடா சண்டை போடாத, வெளியே போய் சண்டை போடுங்கயா. இல்ல பஞ்சாயத்து நடத்த விடுங்க. உங்களுக்கு பஞ்சாயத்து படி தான் எனக்கு கை மேல பலன் கிடைச்சிருக்க. இந்த பாரு சுருளிவாலு, நீ இப்ப என்ன சொல்ற? நீ எல்லாருமா கல்யாணம் பண்ணி வச்சுங்கல்ல, இப்ப வாழ வைங்க. அதெல்லாம் முடியாதையா, வேற வச்சு பேசுங்க. நீயா சொன்னா எப்படி? ஐயா வச்சு வாழ போறவன கேட்க மாட்டாமா? அவன் தான் ஊர்ல இல்லையே, அவன் எதுக்கு ஏன் வந்து பேசணும்? அது சரி, நீ என்னமா சொல்ற? அந்த வீட்டு வாசல் நான் மறுபடியும் மிதிக்கவே மாட்டேன். அங்க நடக்கிற கொடுமை எல்லாம் என்னால தாங்கிக்கவே முடியல. அவர் என்னை கூட்டிட்டு போய் ஒரு குடிசையில வச்சாலும் சரி, கஞ்சோ கூழோ கொடுத்தாலும் சரி, அவர் கூடயே இருந்துட்டு போயிடுறேன். என் மக வாழ்ந்தா அவனோட தனி கொடுத்தன வாழட்டும். இல்ல பேசாம காலம் பூரா என் வீட்லயே இருக்கட்டுமே. நடந்து போச்சு. உன் மருமகளை கூட்டிட்டு போய் இனிமேலாவது நல்லபடியா பாத்துக்கோ. அவன் சின்ன சிறுசுக. யோ, அந்த நியாயமெல்லாம் பேசாத. அந்த புள்ள என் வீட்டு வாச படி மிதிக்க கூடாது. என்ன தலைவர் ஐயா இப்படி தர்ம சங்கடத்துல கொஞ்சம் விட்டுட்டானுங்க? ரெண்டு பேருமே ஒத்து வரலன்னா எப்படி? புரியுதுல்ல? அப்ப அத்து விட்டுருங்க. அத்து விடவா? ஏயா உனக்கு என்ன பைத்தியமா? வாழ வேண்டிய பிள்ளைகளை வாழ்த்த வேண்டிய நீயே இந்த வார்த்தையை சொல்லாமா? ஏன் சொன்ன? நான் என் பக்கத்து நியாயத்தை சொல்றேன். இத நீ எப்படியா சொல்லலாம்? ஆளு கட்டது ஓ மகன், அவன் சொல்லணும். அத்துடு நானா சொல்றேன்? அவன் சொல்லித்தாயா நான் சொல்றது? மாமா, அவர் அப்படி சொல்லிருக்கவே மாட்டாரு. அநியாயமா எங்க வாழ்க்கை கெடுத்துறாதீங்க மாமா. என் பையனுக்கு என்னைக்குமே இது மேல இஷ்டம் வந்து இல்லையா? ஆமா, நீங்க மனுஷன் தானே, உங்களுக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா? ஒண்ணு மட்டும் சொல்றேன், இந்த பாவம் உங்களுக்கு சும்மா விடாது. பாருங்க ஐயா, எவ்வளவு மரியாதையா பேசுறான்னு. இங்கேயே இப்படி பேசுறவா வீட்டுல என்னென்ன பேசிருப்பா. என்னையும் மதிக்கிறது இல்ல, மாமியா பேச்சு கேட்கறது இல்ல, புருஷன் பேச்சு எடுத்தறிஞ்சு பேசுறா. இதெல்லாம் பார்த்து பார்த்து ஐயா மனசு எடுத்து போயிட்டான். வீட்டுல இருக்க வரைக்கும் நான் வீட்டுக்கே வரமாட்டேன்னு சொல்லி எங்கேயோ போயிட்டாயா. இவ்வளவு போய் அவர் என்கிட்ட கோச்சிட்டே போகல. வாய் மூடு. அப்புறம் நான் பேச ஆரம்பிச்சேன்னா மான மரியாதை எல்லாம் போயிரு. சிவனாண்டி, எது எப்படி இருந்தாலும் கட்டினவனை கேட்காம அத்து விடுறது தப்புயா. அதுக்கு நான் பொறுப்பியா? ஊருக்கு போய்க்கிற மகன் திரும்பி வந்து இது ஒத்துக்கலன்னா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர் காலில் விழுந்து ஊதுரிய நான் மன்னிப்பு கேட்கறையா? இதோ இவ காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்கறேன். என்ன சொல்றீங்க? அப்புறம் என்ன,
சிவனாண்டி இவ்வளவு உறுதியா சொல்றப்ப ஏன் தயங்குறீங்க? நாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம், நீங்க திருந்துறதாவும் இல்ல சேர்றதாவும் இல்ல. அதனால பஞ்சாயத்தாராகிய நாங்க சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். சிவனாண்டி மகனுக்கும் துளிவேலு மகளுக்கும் நடந்த திருமண சொந்த பந்தம் எல்லாம் இன்னைய தேதியிலிருந்து அத்து விட்டாச்சு. இனிமே உன் வீட்டு நல்லது கெட்டதுக்கு அவன் வர்றதோ இல்ல அவன் வீட்டு நல்லது கெட்டதுக்கு நீ போறதோ கூடாது. அப்படி மீறி நடந்தா பஞ்சாயத்தார் என்ன தீர்ப்பு சொல்றாங்களோ அதுக்கு கட்டுப்பட்டு ஆகணும். சரி, விஷயம் முடிஞ்சிருச்சு. அவ கழுத்துல என் மகன் கட்டின தாலி இருக்கு, கழட்டி கொடுக்க சொல்லுங்க. முடியாது. அப்படி இந்த தாலி தான் வேணும்னா யார் இது என் கழுத்துல கட்டினாங்களோ அவங்களே வந்து கழட்டி போ சொல்லுங்க. ஏமா இவ்வளவு ஆனதுக்கு அப்புறமும் பிடிவாதமா இருந்தா எப்படி? நீயா கழட்டி தரியா இல்ல ஆளை வச்சு கழட்ட சொல்லவா? அது இந்த உயிருக்கு வரைக்கும் நடக்காது. அப்படி இதுதான் வேணும்னா என் கழுத்தை வெட்டிட்டு எடுத்துட்டு போங்க.